கோயம்புத்தூர் திருப்பதி 6:10க்கு 5வது பிளாட்ஃபார்மு ஒஸ்கூர் இப்படி மாற்றிட்டீங்க. ரத்திசாகர் அதிவிரைவு மயிலாடுதுறை 2வது பிளாட்ஃபார்மு 7:15க்கு. சென்னை வெஸ்ட் கோஸ்ட் வந்து 7:22க்கு 2வது பிளாட்ஃபார்மு. மங்களூர் சிட்டி கண்டன்மெண்ட்டு பெங்களூர் கண்டன்மெண்ட்டு 7:24க்கா. வந்தே பாரத் T4 T3ல கோயம்புத்தூர் மங்களூர் 7:50 பேசஞ்சரு. திருவனந்தபுரம் சபரி 7:55 58. கோயம்புத்தூர் நாகர்கோவில் பேசஞ்சர் 8 மணிக்குங்க 6வது பிளாட்ஃபார்ம். வணக்கம் உறவுகளை, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. 7 மணி ஆச்சுங்க, 7க்கு வரேன். 7:02 ஆச்சு. அதாவது ஜன் சதாப்தி மயிலாடுதுறை போகிறது இன்னும் பிளாட்ஃபார்முக்கே வரல. சென்ட்ரல் அங்கே இருந்துச்சு வருங்க, இப்போ தான் நவருது. இன்னி போய் எடுத்து வருவாங்க, லேட்டாக தான் கிளம்புவாங்க. இப்போ வரைக்கும் பிளாட்ஃபார்முக்கே வரலங்க. 7:15க்கு எடுக்கிற ட்ரெயின் இன்னும் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரல. 2வது பிளாட்ஃபார்முக்கும் 3வது பிளாட்ஃபார்முக்கும் சென்ட்ரலில் ஒரு ட்ராக் இருக்குங்க, அதில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் அதுலேருந்தே எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீ போய் அங்கே வரையும் போய் திருப்பி ரிவர்ஸில் 2வது பிளாட்ஃபார்முக்கு வருவாங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்திருக்குங்க நம்ம ஷேரன் எக்ஸ்பிரஸ்ஸு. இங்கேருந்து எல்டிடி வருதுங்களா, அது கூட இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருக்கான் பாருங்கள். பாருங்க, பெங்களூர் போகிற வந்தே பாரத் நிற்குது. பெங்களூர் போகிற வந்தே பாரத் 7:25 கிளம்புவாங்க. இப்போ தான் வர்றான் பாருங்க, முன்னாடி போய் இப்போ தான் 2வது பிளாட்ஃபார்முக்கு என்ட்ரு ஆகிறாங்க. இது மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸு ஜன் சதாப்தி. மணி 7:10 ஆக போகுது. இப்போ தான் பிளாட்ஃபார்முக்குள்ளேயே வரலாம். இவ்வளோ நேரம் சென்ட்ரலில் போட்டு வச்சுருந்தாங்க. 2வது பிளாட்ஃபார்முக்கும் 3வது பிளாட்ஃபார்முக்கும் சென்ட்ரலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஒருவேளை இங்கே ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பியிருக்கும் போல இருக்குது 2வது பிளாட்ஃபார்மில். அதனால் வந்து இவ்வளோ நேரம் தாமதமாக உள்ளே வர்றான். உள்ளே வர்றாங்கல்ல, உள்ளே போடுறான்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நேரம் உள்ளே தான் நின்றுருக்கு இந்த வண்டி. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே திருச்சிங்க டெய்லி பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறதுங்க, 5 ட்ரெயின் தாங்க. அதாவது மிட் நைட்டில் செம்மொழி போகிறது பார்த்தீங்களா, 12:05க்கு 12:30க்குங்க, அது ஒன்றுங்க. அப்புறம் 3:15க்கு வந்து காரைக்கால் போகிறதுங்க. காரைக்கால் போகிறது வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ஸு. அப்புறம் இந்த ட்ரெயின் 3வது ட்ரெயின் இதுதாங்க. இதுக்கப்புறம் 8:10க்கு மயிலாடுதுறை, அதாவது பாலக்காட்லேருந்து திருச்சிக்கு போகிற பேசஞ்சர் இருக்குங்க. அதுவும் இன்றைக்கி கேன்சலுங்க. அதாவது ஈங்கூர் வரைக்கும் தான் வேலை ரன் ஆகுதுங்க. அப்புறம் சென்னை எக்மோருங்க, இது மங்களூர்லேருந்து வரும் இல்லைங்களா, 3:30 மணிக்கு வருங்க அதுங்க. அப்புறம் அந்த பாலக்காடு இப்போ எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னென்னா திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கு இடையில வந்து வேலை நடக்குதுங்க. அதனால் வந்து அந்த ட்ரெயின் வந்து திருப்பூருக்கு கூட விட்டுக்கலாம், அதுவும் கிடையாது. ஈரோடுக்கும் திருப்பூருக்கு இடையில உள்ள ஈங்கூர் ஸ்டேஷன் வரைக்கும் தான் அது ரன் ஆகுதுங்க. திருச்சி டு ஈங்கூர். இப்போ இங்கே இன்ஜினை கழட்டிட்டு இந்த இன்ஜின், இந்த டீசல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்முக்கு ஒவ்வொரு ட்ரெயின் வருது இல்லைங்களா, அதை வந்து கோச்சை வந்து இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் போடுறதுக்கும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போடுறதுக்கு தான் இந்த இது இன்ஜின் டீசல் இன்ஜின் வேலை செய்யுங்க. உடனே கழட்டிடுவாங்க. டைம் ஆச்சுங்க, மணி 7:10 ஆச்சு. 7:15 கிளம்ப வேண்டிய வண்டி 7:10க்கு தான் பிளாட்ஃபார்மே வந்திருக்குது. கிளம்பிடுச்சு வருங்க, ஒரே செகண்ட் தான். கிளம்பிடுச்சா, கழிட்டாங்களா, முடிஞ்சது. கிளம்பிச்சாருங்க. இந்த டீசல் இன்ஜின் வந்து இது இங்கே இல்லை, எல்லா ஸ்டேஷன்லேயும் டீசல் இன்ஜின் இருக்குதுங்க. சென்னை சென்ட்ரல் கூட ஃபுல்லாக, சென்னை சென்ட்ரல் ஃபுல்லாக டீசல் இன்ஜின் தான் நிறைய நிற்கும். எல்லாமே வந்து அந்த ட்ரெயின் உள்ளே வருது. சென்னை சென்ட்ரல் தெரியும் தானேங்க, முட்டுச்சந்து. ஸோ அதை வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் மாத்திரக்கும் யார்டு கொண்டு வரதுக்கும் இந்த டீசல் இன்ஜின் தான் உதவியாக இருக்குது. இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. எடுத்துட்டாங்க, 6 நிமிஷம் டிலேயில் எடுத்துட்டான். 7:22க்கு எடுத்துகிட்டு கிளம்புறான். பெங்களூர் போகிற வந்தே பாரத்
20642. அதாவதுங்க ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் எடுத்திருப்பாங்க. இது வந்து ஏன் எடுக்கிறதுனா இங்கேருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து எங்கெங்கே ட்ரெயின் இன்றைக்கி கிளம்புது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை, அதனால தான் எடுக்கிறேன். ஒவ்வொன்றா சொல்கிறேங்க, பார்த்துக்கலாம். இருகூர் வந்திருக்குங்க. இங்கே இந்த ட்ரெயின் இருகூரில் நின்று தான் போகும். இந்த ஜன்சதாப்தி மட்டும் இங்கே நிற்கிறாங்க. அந்த இருவூர்லேருந்து கிளம்பிடுச்சிங்க. எர்ணாகுளத்துலேருந்து, அதை எர்ணாகுளம்லேருந்து பெங்களூர் சிட்டி போகுது இல்லைங்களா, இந்த சிட்டி. அந்த ட்ரெயின் வந்து வருகிற 28-30 தேதி வந்து நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகாதுங்க. இந்த இருவூர் வழியாக மாற்றிடுவாங்க. போத்தனூர் டு இருவூர் வழியாக மாற்றி விட்ருவாங்க. அதுக்கு தகுந்த வழி பிளான் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தன்பாத்தும் அப்படித்தாங்க. தன்பாத் போகிறது இல்லைங்களா, அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகாது. போத்தனூர் இருவூர் வழியாக மாற்றி விட்டுறாங்க 28-30 தேதியில். கோயம்புத்தூர்லேருந்து டெய்லி, அதாவது தினந்தோறும் ஈரோடு மார்க்கமாக போகக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா முதல் ட்ரெயின் வந்து செம்மொழி தாங்க. நைட்டு 12:30 கிளம்புதான். கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஈரோட்டிலேருந்து ரைட்டில் போயிடுவாங்க. ரைட்டில் போனால் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நீடமங்கலத்துலேருந்து மன்னார்குடி போயிடுவாங்க. இதுதான் முதல் ட்ரெயின். 12:30 டெய்லி கிளம்புறது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் போகிறதுங்க. அதாவது மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸு. இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து கிளம்புதுன்னு கேட்டிங்கன்னா கொச்சிவேலியிலேருந்து மைசூர் போகிறதுங்க. கொச்சிவேலியில் 16:45க்குங்க. அதாவது 4:45 கொச்சிவேலியிலேருந்து கிளம்பி நைட்டு 12:58 1 மணின்னு வச்சுக்கோங்களேன். 1 மணிக்கு கோயம்புத்தூர் வருதுங்க. கோயம்புத்தூர் வந்து, அதாவது இந்த ட்ரெயின் எந்த வட்டிங்கன்னா கொச்சிவேலியிலேருந்து கிளம்பி ஆலப்புழா எர்ணாகுளம் ஜங்ஷன். எர்ணாகுளம் டவுன் கிடையாது. கோட்டயத்திலேருந்து வர்ற ட்ரெயின் தான் எர்ணாகுளம் டவுன் வரும். ஆலப்புழாவிலேருந்து வர்ற ட்ரெயின் எல்லாமே எர்ணாகுளம் ஜங்ஷன், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர்லேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிடுவாங்க. திருப்பத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா சோழார்பேட்டை, சென்னை அப்படி போகிறதுங்க. திருப்பத்தூர்லேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிடுவான். கட் பண்ணான்னா குப்பம், பங்காருப்பேட்டை, கேஆர்புரம், பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து அப்படியே மைசூர் போகிறாங்க. 10 மணிக்கு மைசூர் போய் ரீச் ஆகிடுறாங்க. 10:50 போய் மைசூர் போய் ரீச் ஆகிடுறாங்க. 17 நிமிஷம் டிலேங்க. 17 நிமிஷம் டிலே வந்து இங்கே ரீச் ஆகிருக்கேன் திருப்பூர். மூணாவது ட்ரெயின் பார்த்திங்கன்னா, அடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை போகிறதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கொல்லத்துலேருந்து ரைட்டில் போய் கோட்டயம் வழியாக வருதுங்க. கோட்டயம், எர்ணாகுளம் ஜங்ஷன் போகாதுங்க. எர்ணாகுளம் டவுன் தான் போகும். டவுனு பாலக்காடு, கோயம்புத்தூர், மற்றபடி அதே ஆசிஷியல் ஈரோடு, சேலம், சோழார்பேட்டை, காட்பாடி வழியாக போகிறதுங்க. இது வந்து கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:57க்குங்க. 2 மணின்னு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு வருதுங்க. 2 மணிக்கு கோயம்புத்தூர் வந்து 10 மணிக்கு சென்னை ரீச் ஆகுதுங்க. சென்னை சென்ட்ரல். அடுத்தபடியாக ட்ரெயின் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம், காரைக்கால் போகிறதுங்க. டெய்லி வந்து கோயம்புத்தூருக்கு 3:25க்கு வருங்க. அதாவது எர்ணாகுளத்தில் நைட்டு 22:25ங்க. 10:25 கிளம்பி விடிய காத்தால 3:26க்கு 25ன்னு வச்சுக்கோங்களேன் கோயம்புத்தூர் வருங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி காரைக்காலுக்கு 11 மணிக்கு ரீச் ஆகும் காரைக்கால். இந்த ட்ரெயின் ரூட் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷனுங்க. எர்ணாகுளம், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஈரோடுலேருந்து ரைட்டில் போயிடுவாங்க. ரைட்டில் போச்சுன்னா
புகழூர், கரூர், குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், நீடாமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம், நாகூர், காரைக்காலுக்கு 11 மணிக்கு போய் ரீச் ஆகிறாங்க. அடுத்ததாக போகிறது நம்ம உதய்ங்க, பெங்களூர் போகிறது 5:45க்குங்க. இது பார்த்திங்கன்னா 5:45க்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர்லேருந்து ரைட்டில் போயிடுவாங்க. ரைட்டில் ஏறாச்சுன்னா இப்போ குப்பம், கேஆர்புரம், பெங்களூர் 1 மணிக்கு பெங்களூர் போய் ரீச் ஆகிடுவாங்க. இதை பார்த்தா நம்ம சென்னை போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ங்க 6 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. அதாவது சாரி புலருது 6 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 12 மணிக்கு சென்னை போய் ரீச் ஆகிறாங்க. இது எப்பயும் போல ஆசிஸ் ரோடு தான், சேலம். அதாவது ஸ்டாப் வந்து இது பெரிய ஸ்டாப்லாம் கிடையாதுங்க, முக்கியமான ஸ்டாப்பு தாங்க. கோயம்புத்தூரில் ஆரம்பித்து திருப்பூர், ஈரோடு, சேலத்துக்கு அப்புறம் சென்னை தான். வேறு எங்கேயும் நிற்காது. ஜோலார்பட்டியோ, காட்பாடியோ, அரப்பணமோ எங்கேயுமே நிற்காது. மற்ற எல்லா நாளும் பயணிக்குதுங்க. புதன்கிழமை மட்டும் பராமரிப்பு பணி நடைபெறும். அதனால் புதன்கிழமை மட்டும் ரன் ஆகாது இந்த வந்தே பாரத், சென்னை போகிற வந்தே பாரத். சென்னை இன்டர்சிட்டிங்க 6:20க்கு இங்கேருந்து கிளம்புவாங்க. 6:20க்கு இங்கேருந்து கிளம்பி 13:50ங்க, அதாவது 1:50க்கு சென்னை போய் ரீச் ஆவாங்க. இது ஆசிஸ் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு திருப்பூர், ஈரோடு, சேலம், கும்மிடி, முரப்பூர், சாமல்பட்டி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர், சென்னை. இது டெய்லி ரன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறோம்ல இந்த வண்டி தாங்க, மயிலாடுதுறைங்க. 7:15க்கு இங்கேருந்து கிளம்புதுங்க கோயம்புத்தூர்லேருந்து. இது ஆர்சிசி ரூட் தான். அதாவது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற எல்லா நாளும் பயணிக்குதுங்க. ரூட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் சேலம், அதாவது சேலம் போகாதுங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர், திருப்பூர்லேருந்து ஈரோடுலேருந்து ரைட் எடுத்துருவாங்க. ரைட் எடுத்துகிட்டு திருச்சி மார்க்கம், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறைக்கு 13:40-38 வைங்களேன். அதாவது 1:40க்கு மயிலாடுதுறை ரீச் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் தாங்க. நம்ம மங்களூர்லேருந்து வரோம் இல்லைங்களா, நைட்டு, அதாவது இதுக்கு முந்தின நாள் நைட்டு 23:45ங்க. 23:45னா 11:45க்கு கிளம்பி கோயம்புத்தூருக்கு 7:22க்கு வருதுங்க. 7:22க்கு கோயம்புத்தூர் வந்துங்க. திருப்பூர் வழியாக திருப்பூர், ஈரோடு, சேலம், இது எப்பயும் போல தாங்க. திருப்பத்தூர், பெரம்பூர், அரக்கோணம், பெரம்பூர் வழியாக சென்னை போய் ரீச் ஆகுதுங்க 15:52க்கு. 15:52னா 4 மணின்னு வச்சுக்கோங்க. 4 மணிக்கு சென்னை போய் ரீச் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு மங்களூர் டு சென்னை. டைட்டு தாங்க 7:25 தாங்க பெங்களூர் வந்தே பாரத் கிளம்பலாம். வந்தே பாரத் அதாவது வேலைக்கிழமை மட்டும் ஓடாதுங்க, மற்ற எல்லா நாளிலும் ரன் ஆகுது. வேலைக்கிழமை மட்டும் ரன் ஆகலை. பெரிய ஸ்டாப்லாம் கிடையாதுங்க. கோயம்புத்தூரில் ஆரம்பித்து திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரிக்கு அப்புறம் ஒசூர், பெங்களூர் வந்து பெங்களூர் ஜங்ஷன் போகாதுங்க. பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு தான். 13:21, அதாவது 1:30 மணிக்கு ரீச் ஆகுதாங்க. 8 மணிக்குங்க. 8 மணி கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 8 மணிக்கு கிளம்புதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து 8 மணிக்கு கிளம்பி அதாவது திருப்பூர், ஈரோட்டில் இருந்துங்க ரைட்டில் போயிடுவாங்க. ரைட்டில் போய் எப்பயும் போல் கரூர், திண்டுக்கல், மதுரை, கோயில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில். 19:36ங்க. என்ன சொல்கிறது, 7:30 மணிக்கு 7:40க்கு நாகர்கோவில் ரீச் ஆகிறாங்க. முன்னாடியே 8:10க்குங்க பாலக்காடு டவுன் டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் வருதுங்க. அது இதே ரூட்டு தான்.
திருப்பூர், ஈரோடுலேருந்து ரைட்டில் கட் பண்ணி கரூர்லேருந்து ரைட்டில் போச்சுன்னா திண்டுக்கல் தான் நம்ம நாகர்கோவில் பேசஞ்சர் போகிறதுங்க. இது கரூர் வந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போய் திருச்சி போகிறதுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்டிடி தாங்க 8:50 நான் சொல்லுவோம் இல்லைங்களா, மும்பை போகிறது. மும்பை எல்டிடி 8:50க்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி மறுநாள் மதியம் 13:55ங்க. அதாவது மறுநாள் மதியம் 2 மணிக்கு மும்பை எல்டிடி போய் ரீச் ஆகிறாங்க. இந்த ட்ரெயின் காலையில் 8:55 கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சேலம், அதே தாங்க சேலத்துலேருந்து லெஃப்டில் கட் ஆகிடுவாங்க. லெஃப்டில் கட் ஆகி தருமபுரிலேருந்து ஒசூர், பெங்களூரு, ஆசிஷல் ரோட்டு பெங்களூரு, குண்டக்கல், ராய்ச்சூர், பூனே வழியாக இப்போ எல்டிடி போய் சேர்றாங்க. லாங் கேப்பு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தன்பாத் போகிறதாங்க. ஆலப்புழா தன்பாத் 12:20க்கு கோயம்புத்தூர் வர்றாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறாங்க. ஆலப்புழாவில் 6 மணிக்கு கிளம்பி எர்ணாகுளம் ஜங்ஷனுங்க. எர்ணாகுளம் ஜங்ஷன், பாலக்காடு, கோயம்புத்தூருக்கு 12:20க்கு வர்றாங்க. 12:20 கோயம்புத்தூர், 21:40 சென்னை ரீச் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் சூலூர்பேட்டை, குடூர், நெல்லூர், ஒங்கோல், சீரலா, விஜயவாடா, கோதாவரி, சாமல்கோட் இந்த வழியாக போய் தன்பாத் போய் ரீச் ஆகிறாங்க. இதுவரை 12:55ங்க நம்ம பெங்களூர் போகிறதுங்க. எர்ணாகுளம் டு பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. 12:55க்கு கோயம்புத்தூர் வருங்க. சேலம், ஈரோடு வழியாக 7:50க்கு பெங்களூர் வழி ரீச் ஆகுங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து டெய்லி கிளம்புற ட்ரெயின் அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். அது பார்த்துக்கோங்க, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதை விட முக்கியமானது, நாம் எங்கே ஊர்னே சொல்லாமல் போயிட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் போகிறோங்க இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸில். 3:05க்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை போகிறதுங்க சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸு. மொத்தமே 5 ஸ்டாப் தான். கோயம்புத்தூர் எடுத்தோன்னா திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அதுக்கப்புறம் சென்னை தாங்க. சென்னை சென்ட்ரல் நைட்டு 21:50க்கு போய் சேர்றாங்க 9:50க்கு. பின்னாலேயே வந்து கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க 3:15க்குங்க. 3:15க்கு இருந்து கிளம்பி 10:50க்கு அங்கே போய் ரீச் ஆகிறாங்க. சேம் ரூட் தான். சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர், சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லைங்களா. சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஓடாதுங்க. செவ்வாய்க்கிழமை தட்டு மற்ற எல்லா நாட்களையும் ரன் ஆகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து கிளம்பி ஈரோடு வர ட்ரெயினுங்க. 16:40க்கு கோயம்புத்தூர் வராங்க. மெமு ட்ரெயினுங்க. 16:40ன்னு பார்த்துக்கோங்க. 4:40ங்க ஈவினிங் 4:40க்கு கோயம்புத்தூர் வராங்க. ஈரோடு போட பேசஞ்சர் ட்ரெயின். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா 18:10ங்க. 6:10க்கு கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற மெமு ட்ரெயின் இருக்குங்க. இது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். கோயம்புத்தூருக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தாங்க. கோயம்புத்தூர் வந்து ஈரோடுக்கு இந்த மெமு ட்ரெயினில்
இதுக்கப்புறம் பார்த்து பூனே போகிற ட்ரெயினுங்க 8 மணிக்கு வர்றாங்க. கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி பூனே வரைக்கும் போகிறேன். இந்த ட்ரெயினில் தான் நம்ம கன்னியாகுமரிலேருந்து வந்தோம். இருக்குங்களா, கன்னியாகுமரி டு கோயம்புத்தூர் வந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருப்பதி வழியாக போகிறாங்க. 8 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகுங்களா. 8 மணிக்கு கிளம்பி 4:10க்கு திருப்பதி போய் ரீச் ஆகிறாங்க. திருப்பதி, ரேணிகுண்டா, கடப்பா, ஊட்டி, குண்டக்கல், அப்புறம் மதுராலயம் ரோடு, ராயச்சூர், சோலாப்பூர், புதுவாடி தாண்டு பூனே ஜங்ஷன். எல்லாம் 10 மணிக்கு 10:15க்கு ரீச் ஆகிறாங்க பூனே. ஈரோடு வந்துட்டாங்க. 8:55க்கு ஈரோடு வந்து ரீச் ஆகிட்டாங்க. 15 நிமிஷம் டிலேயில் வந்து ரீச் ஆகிருக்கான். நம்ம ட்ரெயின் ரைட்டில் கட் ஆயிருங்க. ஈரோட்டிலேருந்து கிளம்பிச்சு மட்டும் ரைட்டில் கட் ஆயிரும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா சேலம், இது ரைட்டில் புரியுது பாருங்க. இதுதாங்க ஈரோடு போகிறது. ஈரோட்லேருந்து திருச்சி போகிறது, திருச்சி மதுரை போகிற ட்ராக்குங்க. வெளியே போனால் கரூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா திருச்சி, கரூர்லேருந்து ரைட்டில் போச்சுன்னா மதுரை, திண்டுக்கல், மதுரை. எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சபரியை விட்டேன் பார்த்தீங்களா. 3:15க்கு 3:50க்கு கோயம்புத்தூர் வருவாங்க. கோயம்புத்தூர் வந்து 12 மணி பக்கம் திருப்பதி போய் ரீச் ஆவாங்க. எப்பயுமே அதில் தான் திருப்பதி போகும். அந்த ட்ரெயினே மறந்தாச்சு வருங்க. இது 6:40க்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து கிளம்புதுங்க. அப்படியே கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடியிலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் போயிடுவாங்க. சித்தூர், திருப்பதிக்கு 12 மணிக்கு ரீச் ஆகிறாங்க. கோயம்புத்தூர் வந்துக்கு 15:50ங்க. 15:50ன்னு 4 மணி வச்சுக்கோங்க. அதாவது பின்னாடி இருந்தால் கூட போய் லேட்டாக சீக்கிரம் போய் ட்ரெயின் பிடிச்சிடலாம். முன்னாடி சொல்லிட்டோம்னா ட்ரெயின் போயிடும். அதனால் 3:50ங்க கரெக்டான டைம். அதாங்க ரேணிகுண்டா, தெனாலி, அப்படி பாப்பட்லா, சீரகா, குடூர் இல்லைங்க குண்டூர், சதுரப்பள்ளி, மிரியாலபுரா, நல்கொண்டா, செகந்திராபாத்துங்க. 12:10 போய் ரீச் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் 7:30க்கு நம்ம நாகர்கோவில் எக்ஸ்பிரஸுங்க. 19:30க்கு இங்கேருந்து கிளம்புதுங்க. ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் ஸ்பீடு 30 போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது 4:45க்கு தான் நாகர்கோவில் ரீச் ஆகிறாங்க. நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு கோயம்புத்தூர்லேருந்து 7:30 கிளம்பி மறுநாள் காலை 4:45க்கு நாகர்கோவில் ரீச் ஆகிறாங்க. வீல் சவுண்டு பாருங்க. ஏதோ கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க. அது இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற ட்ரெயின்னால அவ்வளோ க்ளியராக இருக்குது. இதே லாங்லேருந்து வந்த ட்ரெயின்னா ஆசையாக இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஓகே, கொஞ்சம் ஓரளவு க்ளீனாக இருக்குது. வந்து பார்த்தா 8:50க்குங்க. 8:50க்கு கேரளா எக்ஸ்பிரஸுங்க. திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி சரி கோட்டை வழி தான் வந்து கோட்டையும், எர்ணாகுளம் டவுனு, பாலக்காடு, கோயம்புத்தூருக்கு 8:50க்கு 20:50க்கு வருதுங்க. 4 மணிக்கு 4:45க்கு திருப்பதி போகுங்க. திருப்பதி, ரேணிகுண்டா, குடூர், நெல்லூர், விஜயவாடா, பாறாங்கல் போய் நாக்பூர் போய் ஜான்சி, இடர்சி, கோபல், ரீனா ஜங்ஷன், குவாலியர், ஆக்ரா கன்வென்மெண்ட்டு, ஹஜ்ரத் நிஜாமுதீன், டெல்லி.
13:40 போய் டெல்லி ரீச் ஆகிருங்க. 1:40 போய் டெல்லி ரீச் ஆகிருங்க. மறுநாள் காலையிலங்க, மறுநாள் மதியம் 1 மணிக்கு 1:40, அதாவது காலையில் விடிய காலத்தில் 4:40 திருப்பதி வரானா, மறுநாள் 4:40 போய் 13:40 1:40 போய் டெல்லி போய் ரீச் ஆகிறாங்க. மறுபடியும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 21:30க்குங்க ஆலப்புழாவிலேருந்து கிளம்பி சென்னை போகிற ட்ரெயினுங்க. 21:30க்கு கோயம்புத்தூர் வருதுங்க. அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆசிஸ்வல் ரூட் தான். சேலம், அரக்கோணம், ஜோலார்பேட்டை அதே ரூட் தான். ஆலப்புழாவிலேருந்து வர்றது ட்ரெயின்னால எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து தான் வரும், டவுன் போகாது. 5:30க்கு சென்னை ரீச் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம நீலகிரிங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் 10:25க்கு வந்து ரீச் ஆகும். 10 மணிக்கெலாம் வந்துடுங்க. 10:25 தான் கிளம்புவோம். 10:25 கிளம்பி சென்னை 5:30 மணிக்கு போய் சென்னை ரீச் ஆகிறாங்க. ஆஸ்யூஷுவல் ரூட் தாங்க. சேலம், ஈரோடு, அதாங்க ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி. இதுக்கப்புறம் 10:50க்கு சேலம் தாங்க. 10:50 கிளம்பி காலையில் 7 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறாங்க. இதுவும் ஆசிஸ்வல் ரோடு தான். ஈரோடு, சேலம், காட்பாடி, அரக்கோணம், சென்னை. பாரத் பெட்ரோலியம் சேம்பு கிடங்கு ஸ்டோரேஜ் ஏரியா. கரூர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ராக் தெரியுது பாருங்க, இதுதான் சேலத்துலேருந்து கரூர் வர்ற ட்ராக்கு. சேலத்துலேருந்து கரூர்லேருந்து ரைட்டில் போனால் திண்டுக்கல்லுங்க. அதே கரூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்சி. இந்த பக்கத்தில் சொல்லணும்னா மதுரையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து கரூர்லேருந்து ஈரோடு வராமல் அப்படியே சேலம் போகிற ட்ராக்கு தான் இது. சேலம், நாமக்கல், சேலம், கரூர் ரீச் ஆகிட்டாங்க. கரெக்டாக 9:45க்கு கரூர் வந்து ரீச் ஆகிருக்காங்க. இருபத்தி 22:57னா 10:57 பெங்களூர் போகிற ட்ரெயினுங்க. கன்னியாகுமரியில் 10:10க்கு கிளம்பி பெங்களூருக்கு 6:45க்கு போய் ரீச் ஆகிறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் நின்னா நிற்கும், இல்லைங்க அப்படியே குப்பம் வழியாக குப்பம், பங்கார்பேட்டை, ஒயிட்ஃபீல்டு, பெங்களூர் போய் காலையில் 6:45க்கு ரீச் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா 23:15ங்க கண்ணூர் யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ்ஸுங்க. 23:15க்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புதுங்க. கண்ணூர்லேருந்து 18:05ங்க 6 மணிக்கு கண்ணூரில் கிளம்புதுங்க. கண்ணூர், வடகரை, கோழிக்கோடு, சொரனூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் வந்து 23:15க்கு 11:15க்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி சேலம், தருமபுரி, ஒசூர், கார்மேரம், மணஸ்வாடி, யஸ்வந்த்பூருக்கு 7:50 போய் ரீச் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் கடைசி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது 11:40க்குங்க. திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி சென்னை போகிற ட்ரெயினுங்க. 11:40க்கு கோயம்புத்தூர் வராங்க. 11:45 கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறேன். காலையில் 7:50க்கு சென்னை போய் ரீச் ஆகிறாங்க. இது சேம் ரூட்டு தாங்க. சேலம், காட்பாடி, அரக்கோணம், சென்னை சென்ட்ரல். 15 நிமிஷம் டிலேயில் தான் இன்னும் போயிட்டு இருக்கிறாங்க. கரூருக்கும் 15 நிமிஷம் டிலே தான் வந்து ரீச் ஆனால், இன்னும் இந்த 15 நிமிஷம் டிலே தான் போயிட்டுருக்கிறான். நான் திருச்சி ஆண்டின்னு காமிக்கிறான் அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் பாசிங்கே கிடையாதுங்க. ஒரே ஒரு மயிலாடுதுறை சேலம், அதான் சொன்னேன் தான். கரூர்லேருந்து ரைட்டில் எடுத்துருவாங்க. கரூர்லேருந்து ரைட் எடுத்து நேராக ராசிபுரம், நாமக்கல், ராசிபுரம், சேலம். அது
ஒன்று தான் பாசிங் இருக்குது. அது இப்போ தான் திருச்சியில் நிற்குது. ஸ்லோவாக போகிறோம். நம்ம கோவை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்ஸு மாயனூர் தாண்டி போயிட்டுருக்குது. திருச்சியிலேருந்து பாலக்காடு போகிற ட்ரெயின் தான் வந்து ஈங்கூர் வரைக்கும் வருதுங்க. ஆனால் பாலக்காட்டுலேருந்து திருச்சி போகிற ட்ரெயின் இருக்குதுங்க இன்றைக்கி தான் ஏதோ வேலை நடக்குதுன்னு சொல்லி அந்த பாலக்காட்டை, அதாவது திருச்சியிலேருந்து பாலக்காடு போகிற ட்ரெயினை பார்ட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. ஈங்கூர் வரைக்கும் போகுதுங்க. அதாவது திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் உள்ள இடையில உள்ள ஸ்டாப்பு தான் ஈங்கூர். அது வரைக்கும் தான் போகுதுங்க. அது அப்படியே திருப்பூர் வரைக்கும் அதை விட்டுருக்கலாம். நடு ரோட்டில் நடுக்காட்டில் யார் வர போகிற சொல்லு. ஆனால் பாலக்காட்டுலேருந்து ஈரோடு வழியாக திருச்சி போகிற பேசஞ்சர் இருக்குதுங்க. புளித்தலையை தாண்டி போயிட்டுருக்குதுங்க. புளித்தலை ஸ்டாப் கிடையாது, போயிட்டுருக்குறாங்க. பழைய ட்ரக்கில் ரிமூவ் பண்ணிட்டு புது ட்ரக் போட்டுருக்குறாங்க. அதான் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. மயிலாடுதுறை சேலம் எக்ஸ்பிரஸ் அந்த பக்கம் வரும். அதை இந்த பக்கம் வந்துட்டேன். திருச்சிராப்பள்ளி கோட்டை ரீச் ஆகிருக்காங்க. கரெக்டாக ஆன் டயத்துக்கு ஒரு நிமிஷம் டிலே தான் போய் சேரும். ஆன் டயத்துக்கு சேர மாட்டேன். இப்போ தான் பாலக்கரை வந்திருக்கு. மணி 10:58 ஆயிடுச்சு. 10:58க்கு திருச்சி பாலக்கரை ரீச் ஆகிறேன். ஆன் டயத்துக்கு போவான். பாலக்கரையிலே நிறுத்திட்டான்கோ. லெஃப்டில் போகிறதுலாம் கிடையாது, யார்டுக்கு போகிறது. பொன்மலை யார்டுக்கு போகிற ட்ராக் அது. இதுதான் சென்னை கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தால் சென்னை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா மயிலாடுதுறை, அதாவது தஞ்சாவூர் மயிலாடுதுறை. இந்த ட்ரெயின் போய் இன்ஜின் மாற்றி திருப்பி இந்த ட்ராக்கில் தான் போகும். தஞ்சாவூர் நோக்கி இந்த ட்ராக்கில் தான் போகும். இப்போ இன்ஜின் மாற்றுவாங்க, நிறுத்தி இன்ஜின் மாற்றிடுவாங்க. இன்ஜின் மாற்றி இதே ட்ராக்கில் போகும். இன்ஜின் போது பாருங்க, இந்த இன்ஜின் தான் முன்னாடி மாட்ட போகிறாங்க. ரெடியாக போயிட்டுருக்கு பாருங்க, தான் பாருங்க. அப்படியே அந்த இன்ஜின் முன்னே போய் இந்த இதில் மாற்றிடுவாங்க. நாம் SL 2ல் இருந்தோம் பார்த்தீங்களா, கடைசி போட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இங்கேருந்து அது முதல் போட்டி ஆகிடும், இன்ஜினுக்கு அடுத்த போட்டியாக ஆகிடும். இப்போது இங்கே இப்போ இருக்க SL 1ல் இருக்குது பார்த்தீங்களா, இது கடைசி போட்டி ஆகிடும். அந்த இன்ஜினை கழட்டிடுவாங்க. இந்த போது வருங்க, அந்த இன்ஜினை அதை மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி தன் பயணத்தை மயிலாடுதுறையை நோக்கி ஜன்சதாப்தி தொடரும். இங்கே கழட்டிட்டாங்க பாருங்க, அலட்டுறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. 11 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 11:08க்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்க. 8 நிமிஷம் டிலேயில் இன்ஜின் கழட்டிட பார்க்குறாங்க. இன்ஜின் கழட்டியாச்சு. இதோட முடிச்சுக்கலாம். மற்றொரு பயணத்தில் சந்திக்கலாம். ஏதாவது தகவல்கள், ஏதாவது கருத்துக்கள், தேவைகள், ட்ரெயினை பற்றினது ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணலாம். மற்றும் ஒரு பயணத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய இடையில் இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க, நம்ம கோயம்புத்தூர் வச்சுருக்கோம், அது மாதிரி இங்கேயும் திருச்சிலையும் வச்சுருக்குறாங்க என்ட்ரன்ஸில்.